Hi, welcome to Inosis. Inosis ஆப்பில் கிரிப்டோ அசட்ஸை எப்படி பை அண்ட் செல் பண்ண ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் கிரிப்டோ அசட்ஸை எப்படி பை பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். நீங்கள் ஒரு கிரிப்டோ அசட்ஸை பை பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவைப்படுற வேலிட் ஃபண்ட் வந்து உங்கள் வாலெட்டில் வந்து நீங்கள் ஆட் பண்ணி வைக்கணும். நீங்கள் ஒன்ஸ் ஃபண்ட்ஸ் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மார்க்கெட்டுங்கிற ஆப்ஷன் வந்து ஆப்பில் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மார்க்கெட் ஆப்ஷன் சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்பாட்டுங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்பாட்டுங்கிற ஆப்ஷனில் உங்களுக்கு நிறைய கிரிப்டோ அசட்ஸ் இருக்கும். அதில் உங்களோட ஃபேவரட் அசட்ஸ் எது அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எத்திரியம் சூஸ் பண்ணுங்கள், ஆர்எல்ஸ் ஸ்டான் சூஸ் பண்ணுங்கள், ஆர்எல்ஸ் பிட்காயின் சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த காயின் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த அசட்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ஸ்பாட்டுங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கரன்சி பேர் வந்து சூஸ் பண்ணுங்கள். இனோசிஸில் வந்து ஐஎன்ஆர் பேர்லேயே உங்களால் ட்ரேட் பண்ண முடியும் அண்ட் யூஎஸ்டிடி பேர்லேயும் வந்து ட்ரேட் பண்ண முடியும். இதில் நீங்கள் வந்து ஐஎன்ஆர் பேர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க ஆர் யூஎஸ்டிடி பேர் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் காயின் பை பண்ணுற ப்ரொசீஜர் வந்து சேம் தான். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஐஎன்ஆர் பேர் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் எந்த அசட்டை பை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அசட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எத்திரியம் பை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் எத்திரியம் சூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து நிறைய அசட்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் எந்த அசட்ஸ்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் அந்த அசட்ஸை சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பை அண்ட் செல்லுங்கிற ஆப்ஷன் ஷோ ஆகும். இப்போ நம்ம பை பண்ணுறதை பார்க்கறதுனால பைங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பை ஆப்ஷன் சூஸ் பண்ணோன்னா உங்களுக்கு 3 காலம்ஸ் வந்து ரைட் சைடு வந்து ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு திங் என்னென்னா லிமிட் ப்ரைஸ், செகண்ட் திங் வந்து குவான்டிட்டி நீங்கள் சூஸ் பண்ணும், தேர்ட் திங் வந்து டோட்டல் ஐஎன்ஆர் வேல்யூ வந்து இருக்கும். இதில் ஃபார் எக்ஸாம்பிள் லிமிட் ப்ரைஸுங்கிறது வந்து இப்போ கரண்ட்டாக நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய அசட் என்ன வேல்யூவில் இருக்கோ அந்த வேல்யூ வந்து ஷோ ஆகும். செகண்ட் ஒன்று வந்து குவான்டிட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது ஒரு காயின் வாங்க போகிறீங்கன்னா அதோட குவான்டிட்டி நீங்கள் ஒரு காயின் வாங்க போகிறீங்கன்னா 1 ஆர் 2 ஆர் 3ங்கிற குவான்டிட்டி வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். தேர்ட் ஆப்ஷன் வந்து ஐஎன்ஆர். நீங்கள் குவான்டிட்டி அங்கே சூஸ் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக ஐஎன்ஆர் வேல்யூ வந்து கால்குலேட் ஆகி உங்களுக்கு அந்த காலமில் ஷோ ஆகும். இல்லை எனக்கு வந்து குவான்டிட்டி இல்லை, எங்கிட்ட 1000 rupees தான் இருக்குது ஆர் 5000 rupees தான் இருக்குது ஆர் 20,000 rupees தான் இருக்குது, இந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி அந்த காயினை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா நீங்கள் அந்த வேல்யூ என்ட்ரு பண்ணுறப்போ குவான்டிட்டிங்கிற இடத்துல அந்த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டி வந்து ஆட்டோ கால்குலேட் ஆகிடும். நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு பார்க்கணுன்னா உங்களுக்கு குவான்டிட்டி கீழே வந்து அவைலபிள் ஐஎன்ஆருங்கிறது வந்து உங்களுக்கு ஷோ ஆகிடும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் ப்ரைஸ் என்ட்ரு பண்ணுறப்போ அது ஆட்டோ கால்குலேட் வந்து ஆகும். இல்லை இன்னும் ஈஸியஸ்ட்டாக பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இப்போ உங்கள் வேலெட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 rupees இருக்குது, நான் 25% தான் வந்து இந்த காயினில் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் ஆர் 50% தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னா அதுலேயே உங்களுக்கு பர்சன்டேஜஸ் வந்து இருக்கும். அந்த பர்சன்டேஜ் கொடுக்குறப்போ அந்த உங்களை வேலெட்டில் இருக்க அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பர்சன்டேஜ் கால்குலேட் ஆகி குவான்டிட்டியும் வந்து உங்களுக்கு கால்குலேட் ஆகிடும். ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பை அந்த எந்த அசெட் இருக்கோ அந்த நேம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எத்திரியமில் பண்ண போகிறீங்கன்னா பை இடிஹெச்னு இருக்கும், ஆர்எல்ஸ் நீங்கள் ட்ரானில் பண்ண போகிறீங்க, ஆர்எல்ஸ் பிடிசியில் பண்ண போகிறீங்கன்னா அந்த காயினோட நேம் வந்து உங்களுக்கு இருக்கும். அது நீங்கள் பை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கான ஆர்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பிளேஸ் ஆகிடும். நீங்கள் ஒன்ஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ண உடனே இந்த ஆர்டர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆயிடுச்சா இல்லை இன்னும் ஸ்டில் ஆர்டரில் தான் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஆர்டர் புக்கில் வந்து செக் பண்ணிக்கலாம். அது எங்கே இருக்கும் அப்படின்னா ஆர்டர் ஹிஸ்ட்ரிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து ரைட் சைடே உங்களுக்கு இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ஆர்டர் இன்னும் எக்ஸிக்யூட் ஆகலை அப்படின்னா ஓப்பன் ஆர்டரில் இருக்கும், உங்கள் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டட் ஆர்டரில் இருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் இனோசிஸ் ஆப்பில் வந்து ஒரு கிரிப்டோ அசட்ஸ் வந்து பை பண்ண முடியும். ஒன்ஸ் இந்த பை ஆர்டர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்கள் வாலெட்டை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாலெட்டில் வந்து நீங்கள் எவ்வளோ அசட்ஸ் வச்சிருக்கீங்க, என்ன அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கிற அதோட இன்சைட் எல்லாமே உங்கள் வாலெட் பேஜ்லேயே ஷோ ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி கிரிப்டோ அசட்ஸை செல் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். இதே சேம் ப்ரொசீஜர்ஸ் தான். நீங்கள் அகைன் மார்க்கெட் போய்க்கோங்க. இந்த மார்க்கெட்டில் எந்த அசட்ஸில் நீங்கள் ஹோல்டிங் வச்சிருக்கீங்களோ அந்த அசட்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் சூஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் பை அண்ட் செல்லுங்கிற சேம் ஆப்ஷன் அகைன் ஷோ ஆகும். அதில் செல்லுங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் செல்லுங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லிமிட் ப்ரைஸ், குவான்டிட்டி அண்ட் ஐஎன்ஆர் வேல்யூ வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதுக்கு கீழே வந்து உங்களோட கிரிப்டோ வேல்யூ நீங்கள் எந்த அசட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எத்திரியம்னா நீங்கள் எவ்வளோ எத்திரியம் வச்சிருக்கீங்க ஆர்எல்ஸ் நீங்கள் எந்த அசட்ஸில் இருக்கீங்களோ அந்த அசட்ஸ் எவ்வளோ அவைலபிளாக இருக்குங்கிறது ஷோ ஆகும். அதில் எந்த குவான்டிட்டி வந்து நீங்கள் செல் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் என்டர் பண்ணி நீங்கள் செல் கொடுத்தீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து உங்களுக்கு பிளேஸ் ஆகிடும். இதே சேம் திங் தான். உங்கள் ஆர்டர் வந்து ஆர்டர் புக்கில் இருக்கா இல்லை எக்ஸிக்யூட் ஆயிடுச்சா இல்லை கம்ப்ளீட் ஆயிடுச்சா அப்படிங்கிறது வந்து நீங்கள் செக் பண்ணணும்னா ஆர்டர் புக்கில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸ்டில் உங்கள் ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகிருக்கு, இன்னும் எக்ஸிக்யூட் ஆகலைன்னா ஆர்டர் புக்கில் உங்களுக்கு ஷோ ஆகும். கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா கம்ப்ளீட் ஆர்டரில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக உங்கள் செல் ஆர்டர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களோட கிரிப்டோ அசட்டோட வேல்யூ ஐஎன்ஆர் வேலெட்டுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மணியை நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம்.